அனைவருக்கும் வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் 3வது லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் ரீட்டைனிங் வால் அமைக்கிற அந்த வேலைகள் தொடங்கிட்டாங்க. தற்போதைக்கு 3rd லைன் பக்கத்தில் அந்த ரீட்டைனிங் வால் ஒன்றா ப்ளேஸ் பண்ண அந்த வேலைகள் நடக்குது. கூடிய சீக்கிரத்தில் 2வது ட்ராக் பக்கத்துலேயும் அந்த ரீட்டைனிங் வால் அமைக்கிற வேலைகள் தொடங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ரீட்டைனிங் வால் வேலைகள் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு அந்த ரீட்டைனிங் வால் ப்ளேஸ் பண்ணி வைப்பாங்க. நடுவில் அந்த 2 ரீட்டைனிங் வால் நடுவில் மண் நிரப்பி அதை சமன்படுத்தி தரைத்தளம் அமைக்கிற அந்த வேலைகள் பண்ணுவாங்க. அதாவது கான்க்ரீட் ஃப்ளோரிங் வேலைகள் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச பிறகு பிளாட்ஃபார்ம் ஷெல்டர், பயணிகள் உட்காரத்துக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், முக்கியமாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த பேஸ்மெண்ட் வேலைகள் தொடங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்தில் இந்த வேலைகள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜூன் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள், அதாவது 2வது ட்ராக்குக்கும் 3வது ட்ராக்குக்கும் நடுவில் அமைக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய கணிப்பு மேக்ஸிமம் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆல்ட் ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. அதனால் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்லாம் வராது. வெறும் டிக்கெட் கவுண்டர் பில்டிங் மட்டும் கட்ட வேண்டியது இருக்கும். ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் இன்னும் கூடுதலான வசதிகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைக்கு பயணிகளுக்கான அந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன வேலைகள் பண்ணுமோ அந்த வேலைகள் முடிஞ்சு உடனடியாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற பிளாட்ஃபார்ம் தாங்க முதல் ட்ராக் பக்கத்தில் அமைக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். அந்த வேலைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷெல்டர் வேலைகளும் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இதுதாங்க அந்த பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான அந்த ரீட்டைனிங் வால். நான் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் 3rd லைனில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷன். ரைட் சைடில் இந்த ரீட்டைனிங் வால் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அந்த 2nd லைனுக்கு பக்கத்துலேயும் ரீட்டைனிங் வால் அமைக்கணும். இது முடிஞ்ச பிறகு தான் நடுவில் மண் நிரப்பி தரைத்தளம் அமைப்பாங்க. அடுத்த கட்டமாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த வேலைகளும் தொடங்குவாங்க. நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்குது, பேஸ்மெண்ட் வேலைகள். இங்கே தான் அந்த பிளாட்ஃபார்ம்க்கான அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பாங்க. ஸோ தற்போதைக்கு இதுதாங்க நிலமை. இந்த வீடியோ ஜூன் 8ஆம் தேதி எடுத்தது. இப்போ என்ன அப்டேட்டோ அதுதான் காமிச்சிருக்கேன். மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் இன்னும் கூடுதலான வேலைகள் நடந்திருக்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்ட அப்டேட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இன்னும் இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள் தொடங்கலன்ட்டு. அந்த வீடியோ ஜூன் 5ஆம் தேதி எடுத்தது. அப்போ வரைக்கும் இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள் தொடங்கலை. அடுத்த ஒரு 2 நாளாக தொடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக 7ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் ரீட்டைனிங் வால் அமைக்கிற வேலைகள். எது எப்படியோ வேலைகள் தொடங்கிட்டாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். கொஞ்சம் வேலைகள் ஸ்பீடாக பண்ணாங்கன்னா ஒரு 2 மாதத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் நடக்கிறதுனால இந்த 2வது ட்ராக் 3வது ட்ராக் வழியாக ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகும்போது மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள்லாம் முடிஞ்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு பழையபடி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் ஸ்லோ ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த பகுதியை கடந்து போகும்போது. இதுதாங்க இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.
இது பண்ணி நிற்குமா